1 வந்துட்டு என்னோட போட்டோஸ், என்னோட வீடியோஸ் இதெல்லாம் ஸ்டேட்டஸா முதல்ல அப்லோட் பண்றத ஸ்டாப் பண்ணேன் சார். ஏன்னா இது என்ன ஆகுதுன்னா, நம்ம ஒரு ஸ்டேட்டஸும் அப்லோட் பண்ணும்போது ஆஃப்டர் 5 மினிட்ஸ் போயிட்டு நம்ம ஸ்டேட்டஸ் யார் யாரெல்லாம் வந்து பார்க்குறாங்க, எத்தனை ஹார்ட்ன்னு விடுறாங்க, எத்தனை பேர் கமெண்ட் பண்றாங்க அப்படின்னு நம்ம அப்படியே வந்து டைம் போயிடும். ஸோ இந்த விஷயத்த நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணேன். ஸோ அப்ப கான்ட்ரிபியூட் பண்றதை குறைச்சாலே கன்சியூம் பண்றதும் குறைஞ்சிரும். ஆப்வியஸ்லி. 2வது விஷயம், நம்ம இப்ப நீங்க சொல்றீங்க இது எல்லாவோட ஒரிஜினல் ஆப்புக்குமே லைட் வெர்ஷன் சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா ரொம்ப லேட்டா நிறைய விஷயங்கள் லோட் ஆகும். ஸோ இப்படி ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா வெறுப்பாயிட்டு வெளியே போயிடுவீங்க. 3வது விஷயம், நானும் பார்ப்பேன் சார். இப்போ கூட பார்ப்பேன். 20 மினிட்ஸ் ஐ ஸ்பெண்ட். அதுக்கு மேல நான் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். அந்த 20 மினிட்ஸ் கூட எனக்கு என்ன ரீல்ஸ் வேணும் நான் தான் டிசைட் பண்ணுவேன். ஏன்னா எங்கேயோ ஏதோ ஒரு கடையில ரோட்டு கடையில வந்து சிக்கன் சூப்பரா போடுறான், பக்கோடா நல்லா இருக்கு அப்படின்னு அவன் பாக்குறது எனக்கு அது தேவை கிடையாது. எனக்கு என்ன வேணுமோ அந்த ரீல்ஸை மட்டும் தான் நான் பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டட் நாட் இன்ட்ரெஸ்டட் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கான் சார் ரீல்ஸ்ல. அதையே நிறைய பேர் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. நீங்களே நீங்க பாக்குற வீடியோஸை வச்சு நான் இந்த வீடியோலாம் சம்பந்தம் இல்லாத வீடியோலாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நைட் உட்காந்து சம்பந்தம் இல்லாம இதை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடியது வீடியோக்கள் என்னென்ன? இலை போட்டு தண்ணி தெளிச்சு அல்வா, கேசரி, பாயசம் அந்த மாதிரிலாம் நிறைய. நீங்க ஃபுடியா? ஃபுடின்னு சொல்ல முடியாது, ஆனா அந்த மாதிரி வீடியோஸ் என்ன லைக் பார்க்கணும்னு தோணும். அங்கதான் தப்பு நடக்குது. நீங்க ஃபுடி கிடையாது, உங்களுக்கு சாப்பாடு மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அந்த விஷயத்தை நீங்க உட்காந்து பாக்குறீங்கன்னா அடுத்து நீங்க அவர் சொன்ன மாதிரி ஃபேண்டசி லைக் ஃபேஷன் விஷயத்துக்கு போவீங்க, அடுத்து வெஹிக்கல் விஷயத்துக்கு போவீங்க. இப்படியே தான் உங்களோட நேரம் போயிட்டே இருக்கும். சம்பந்தம்ல எனக்கே தெரியும், எனக்கு இந்த வீடியோ எனக்கு சம்பந்தமே இல்லை, ஆனா உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். அந்த வீடியோக்கெல்லாம் என்னென்ன? கார்டனிங் நிறைய பார்ப்பேன் சார். ஆனா நம்ம எங்கேயும் வளர்க்க போறது இல்ல, எதுவும் பண்ண போறது இல்ல. பட் அந்த கார்டனிங் ஐடியாஸ் பார்த்துட்டே இருப்பேன் சார். இந்த ட்ரைபல் இதுல இந்த மினியேச்சர் டேம் மாதிரி எல்லாம் கட்டி ஒரு கிளேல எல்லாம் பண்ணுவாங்க. அது நமக்கு யூஸே கிடையாது. அது ஏன் பார்ப்போம்? இல்லை இந்த ஸ்டோன் கிரஷிங் ASMR வீடியோஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டோன் கிரஷ் ஆகிற அந்த சவுண்ட் வருது, அந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாத்துலயுமே டாப் 10 போட்டிருப்பாங்க. அது யூஸே கிடையாது, பட் ரேண்டமா பார்த்துட்டே இருப்போம். ஓகே. வெயிட் ரெடியூசிங் வீடியோஸ் அந்த மாதிரி, இந்த மாதிரி டே 1 ஜர்னி, டே 2 அந்த மாதிரி வீடியோஸ் போடுவாங்க. நீங்க வெயிட் ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்றீங்களா? இது வரைக்கும் ஒரு எக்ஸர்சைஸ் கூட நான் பண்ணது இல்ல சார். ஆனா என்னவோ அந்த வீடியோஸ் பார்க்கணும் அந்த மாதிரி. பெயிண்டிங் ஓரியன்டலா கண்டென்ட்ல வரும் இல்லையாப்பா. ஆயில் பெயிண்டிங் இருக்கும், ஸோ வேரியஸ் கைண்ட் ஆஃப் பெயிண்டிங்ஸ் இருக்கும். ஸோ பெயிண்டிங் எனக்கு சம்மந்தமே இல்லை. நான் ஏன்டா இதை போயிட்டு பார்க்குறேன்ட்டு எனக்கு அது ஒரு ரெகுலர் அடிக்ட். ஆனா பாப்பீங்க? ஒரு நாள் பாத்தீங்கன்னா அந்த பையன் நடந்து போயிட்டு